ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவோட பெஸ்ட் டேரக்டர்னு லிஸ்ட் எடுத்தாலே லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக லிஸ்ட்டில் வருவார். பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் இப்போ வெறுக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட ஃபில்மோகிராஃபி லைன் அப்ஸ் எடுத்தோம்னா அதில் எந்தெந்த படம் ஹிட் ஆயிருக்கு, எந்த ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் அச்சம் தவிர். 2012 ரிலீஸ் ஆகுது. இந்த அச்சம் தவிர் இவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமே அவார்டு நிறைய ஃபங்க்ஷனில் வாங்குது. அதுக்கப்புறம் செகண்ட் படம் களம்னு ஒன்று ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. அந்த களமில் தான் லோகேஷோட ஃபஸ்ட்டு அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வந்து எல்லாரும் பார்க்கப்படுது, எல்லாரும் பேசப்படுது. அவர் வந்து சைடில் அந்த பிஜிஎம் ஆட் பண்ணுறதும், சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இங்கிட்டு விஷுவலாக வேறு எதாவது காட்டுறதும், இந்த மாதிரி எல்லாரோட ஸ்டைலும் லோகேஷ் கனகராஜ் களம் ஷார்ட் ஃபிலிம்லேயே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இப்போ கூட களம் ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்பில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் நடக்கும்போது அங்கே கார்த்திக் சுப்ராஜ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அவர் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து லோகேஷ் கனகராஜ் அவர் தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு. நீ வந்து பெரிய படம் பண்ணு, உனக்கு ஒரு நல்ல ஸ்டைல் இருக்குன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த என்கரேஜ் தான் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து இன்னும் நம்ம நிறைய படம் எடுக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு. பட் சினி ஃபீல்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவியல்னு ஒரு படம் ஆந்தாலஜி செக்மெண்ட் ஃபார்மேட்டில் 2016 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து 5 டேரக்டர்ஸ் ஆந்தாலஜி படம். அந்த 5 செக்மெண்ட்டில் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு. இது யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த அவியல் தான் அவருக்கு தமிழ் சினிமாவோட என்ட்ரி கேட். 2016 அவியல் வந்து எடுத்து முடிக்கிறாரு. 2017 அவருக்கு மாநகரம் ரிலீஸ் ஆகுது. மாநகரம் படம் வந்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே குழப்புது, இதை யார் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தை ஸ்டோரியும் ரிஜெக்ட் பண்றாங்க. கடைசியா ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் அந்த ப்ரொடியூசர் தான் ஓகே நான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்த படம் மாநகரம். இந்த படம் பட்ஜெட்டே ரொம்ப லோ பட்ஜெட் தான். ஸ்ட்ராங் ஹைப்பர் லிங்க் ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட இது. ஆக்சுவலா இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்கிரீன் பிளே தான் நிறைய டேரக்டர்ஸ் வேணாம், இது புரியாது, ஆடியன்ஸ் அந்த கன்வே ஆகாதுன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து லோகேஷ்க்கு ஒரு சாலிட் என்ட்ரி கொடுக்குது. படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. இப்படி ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்கிரீன் பிளேவை எப்படி கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் ஆகாம எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தளபதிக்கே பிடிச்சி போயிருச்சு. மாஸ்டர் படத்தோட லோகேஷோட படம் மாநகரம் பார்த்துட்டு நம்ம தளபதியே நெக்ஸ்ட் நம்ம படம் பண்ணலாமான்னு அவரா போய் கேட்டிருக்காரு. ஸோ அந்த டாக்ஸ் ஓடிட்டு இருக்கும் போது செகண்ட் படம் கைதி படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு 2019. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோயின் இல்ல ஒரே ஒரு நைட்ல நடக்கிற படம் இது. பாட்டு இல்லைன்ற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கேல படம் எடுத்திருப்பாரு. படம் எடுத்தது போக பிகில் கூட கிளாஸும் விட்டுருப்பாரு. பிகில் என்னதான் கலெக்ஷன் வைஸ் நல்லா இருந்தாலுமே அவ்வளோ பெரிய ஹீரோ படம் கூட கிளாஸ் விட்டு கைதி படமும் கிட்டத்தட்ட 150 கிட்ட கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ கைதி படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. என்னதான் கலெக்ஷன் வைஸ் பிகில் இருந்தாலுமே பட் பிகிலுக்கும் கைதிக்கும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம்னா கைதி படத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் ஹிட் கொடுத்தாலுமே செகண்ட் படம் கைதி படம் பிளாக் பஸ்டராக கொடுக்குறாரு. லோகேஷ் கனகராஜுக்கு வந்து மார்க்கெட் எங்கே போகுது, தமிழ் சினிமாவோட ஒரு பவர்ஃபுல்லான டைரக்டராக மாறுறாரு. ஸோ கைதி படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே தளபதி வந்து மாஸ்டர் படத்தில் கேட்டனால 2021 மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கைதி படம் டேரக்டர் அதோட சேர்த்து நம்ம தளபதி ஜாயின் ஆயிருக்காரு. கைதி படம் மாநகர் படம் ரெண்டுமே சூப்பர் ஹிட். ஸோ இந்த படத்து மேலே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது போக மாஸ்டர் படத்தில் வந்து தளபதியோட லுக்கு அப்புறம் டீசர் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நிறைய டீகோடிங் நிறைய இது அந்த டயத்துல அவ்வளோ சூப்பராக போய் இருந்துச்சு. அந்த டயத்தில் கோவிட் பீரியடு வேற இருந்துச்சு. பட் இருந்தாலும் மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் கைதி படத்தை விட 2 மடங்கு பிளாக் பஸ்டர் படமாக ஆச்சு மாஸ்டர் படம். ஸோ தளபதிக்கும் சரி லோகேஷ் கனகராஜ் சரி ஒரு ஹியூஜ் பிளாக் பஸ்டராகவே இருந்துச்சு. கைதி படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப பீக் லெவலில் இருந்தார். அந்த டயத்தில் எல்லா ஆக்டர்ஸும் லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ணால் போதுன்ற அளவுக்கு லைன் கட்டி நிற்கிற அளவுக்கு அவரோட மார்க்கெட் எகிரிருச்சு. அப்புறம் 4வது படம் ஓஜி ஃபேன் பாயாக வரேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசனுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாரு விக்ரம் படம் மூலமாக 2022. கமல்ஹாசனுக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக படமே அவர் நடிக்காமல் இருந்தார். பட் ஆனால் என் தலைவனுக்கு நான் தான் செய்வேன்ற மாதிரி விக்ரம் படத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இன்ட்ரடியூஸ் மீன்ஸ் கம்பேக் இன்ட்ரடியூஸை சொல்கிறேன். விக்ரம் படத்தில் தான் ஆரம்பிச்சது ஒரு எல்சின்ற ஒரு உலகமே. ஆல்ரெடி மாநகரம் கைதி மாஸ்டர் இந்த 3மே பிளாக் பஸ்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ஷுவர் ஷார்ட்டாக சொன்னாங்க விக்ரம் படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே விக்ரம் படத்தில் நிறைய கேஸ்டிங் இருந்துச்சு. விஜய் சேதுபதி, ஃபகத் வாசில், கமல்ஹாசன் இந்த மாதிரி நிறைய கேஸ்டிங் இருந்தால ஓகே எல்லாரும் படம் மாதிரி ஏதாவது சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜோட 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது 4வது படம் விக்ரம் மொரட்டு பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜோட ஒரு படத்துக்கும் ஒரு படம் கிராஃப் ஏறிக்கிட்டே போச்சு. அந்த விக்ரம் படத்தில் தான் கமல் கம்பேக்கும் கொடுத்தாரு. எல்சியூ கனெக்ட் வந்துச்சு. சூர்யாவோட கேமியோ, லோகேஷோட ரெகுலர் ஸ்டைல் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ எல்லாமே விக்ரம் படத்தில் ஒரே இடத்துல இருந்தனால விக்ரம் படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. கிட்டத்தட்ட 400 crores கிட்ட கலெக்ஷன் பண்ணிச்சு. அது எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும்னா கமல்ஹாசன் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக படமே நடிக்கல. பட் ஆனால் கம்பேக் கொடுக்கும்போது 400 crores எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அது நல்ல கதை நல்ல டேரக்டர் இருந்தால் தான் முடியும். அது விக்ரம் படம் மூலமாக கமல்ஹாசன் நடந்துச்சு. ஸோ இங்கே ஆரம்பிச்சு எல்சியூ
எல்சியூக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் கூடினாங்க. விக்ரம் படத்துக்கு மூலமாக நெக்ஸ்ட்டு அடுத்து ரிட்டன் தளபதி கூட இணைய போகிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அது மூலமாக லியோ படமும் எல்சியூக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவிலே ரொம்ப எந்த படத்துக்கு இல்லாததை டீகோடிங் எது வந்தாலும் ஒரு போஸ்டர் வந்து டீகோட் பண்ணுறது அது லியோ படத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு போஸ்டர் எந்த ஒரு வீடியோ எது வந்தாலுமே ஜஸ்ட்டு ஒரு பூஜை வீடியோ எடுத்தால் கூட இதில் இவங்க இருக்காங்க இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி எல்சியூ கனெக்ட் பண்ணி அவ்வளோ வீடியோஸ் இருக்குது லியோ படத்துக்கு. ஸோ ஃபைனலாக 2023 லியோ படம் ரிலீஸ் ஆச்சு. லியோ படத்தில் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்தாலுமே படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சூப்பர் ஹிட்டை தாண்டி பிளாக் பஸ்டரும் ஆச்சு. அவங்க அதில் சொல்கிறது ஃப்ளாஷ்பேக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் அப்படி தான் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்குமே லியோக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. எனக்கு லியோ ரொம்ப பிடிக்கும். லியோ 2க்கு இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் அது இப்போ நடக்காதுன்றது ரெண்டாவது விஷயம். பட் லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பீக் வரைக்கும் மேலே கிராஃப் அப்படியே ஏறி போய் விக்ரம் நின்றார். அப்படியே லைட்டாக ஒரு படி கீழே லியோவில் இறங்கினார். என்ன தான் இருந்தாலும் லியோ எல்லாத்துக்கும் பிடிச்சாலுமே அந்த டயத்தில் செகண்ட் ஹாஃபும் சரி ஃப்ளாஷ்பேக்கும் சரி ஃபேக் ஃப்ளாஷ்பேக் அப்படி சொல்லி நிறைய கான்ட்ரவர்ஸ்லி மாட்டி கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கினார். லோகேஷ் கனகராஜும் அவரோட தப்பை ஒத்துக்கிட்டு நான் லியோவில் பண்ண தப்பை வந்து நெக்ஸ்ட் படத்தில் பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஓகே, நெக்ஸ்ட் படம் வந்து கண்டிப்பாக கைதி 2 தான் இருக்கும். கைதி 2ல் எல்சிஓ ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணி கைதி 2 விக்ரம் 2 லியோ 2 சொல்லி இனி ஃபுல்லாக எல்சியோட பீக் மூமெண்ட் தான் போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு சைடு இந்த எல்சியோட வேர்ல்டு இன்னும் பெருசாக்குன்னு சொல்லிட்டு அவரோட சில ஸ்கிரிப்ட்ஸை வந்து அவரோட அசிஸ்டண்ட்டோ இல்லை அவர் தெரிஞ்ச டேரக்டர்ஸ்ட்டே கொடுத்து அவங்களே எடுக்க சொன்னாங்க. ஸோ பென்ஸு இந்த மாதிரி 2-3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ லோகேஷ் கனகராஜ் நெக்ஸ்ட் படம் என்னவாக இருக்க போகுது, யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி லியோவில் லைட்டாக சரிக்கிச்சு. நெக்ஸ்ட் படம் தலைவர் கூட கமிட் ஆனதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓகே, இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கூலி படம் என்னாச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூலி படம் கலெக்ஷன் வைஸாக என்ன தான் சூப்பர் ஹிட் ஆனாலுமே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வைஸ் பார்க்கும்போது படம் ஃப்ளாப்பு தான். பட் யாருக்கு எப்படியோ எனக்கு கூலி படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த டயத்தில் கூலி படம் ரிலீஸ் ஆன டயத்தில் வந்து பெரிய ஃபேன்ஸுக்குள்ளே 2 சண்டை ஓடிக்கிருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்த்தில் இருந்தனால தான் நீங்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சனால தான் படம் ஃப்ளாப் பண்ணுற மாதிரியும், இன்னொரு ஃபேன் பேஸ் வந்து எதிர்பார்க்குற படம் நல்லா இருக்குனாலே எதிர்பார்க்குறோம், இவ்வளோ கேஸ்டிங் இவ்வளோ பெரிய சூப்பர் டேரக்டர் ஒரு தலைவர் நடிக்கும் போது எதிர்பார்க்க தான் செய்வோம், அதை பூர்த்தி செய்கிறது தான் உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரும் பெரிய ஒரு கிளாஸே ஓடி இருந்துச்சு. ஸோ ஆனால் கூலி படத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜோட கிராஃப் ஏறி இருந்துச்சோ அதை விட ஒரே படத்தில் அப்படியே டவுனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கைதி 2 நடக்காது, எல்சியூ நடக்காதுன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ், நிறைய ஒரு ஃபேக் நியூஸ், கிட்டத்தட்ட இதுதான் உண்மைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நெக்ஸ்ட் மூவி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அல்லு அர்ஜுனோட நெக்ஸ்ட் படத்தை நம்ம லோக்கி தான் டைரக்ஷன் பண்ண போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கைதி 2 இந்த மாதிரி எதுவுமே இல்லை போல். டிலே பண்ணுறதும் ஒருவேளை அல்லு அர்ஜுனோட படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கைதி 2 எல்சியூக்குள்ளே வரலாம்னு நினச்சாலுமே எல்சியூவில் நிறைய ஆக்டர்ஸ் பெரிய பிளே ஆகிட்டாங்க. நிறைய ஆக்டர்ஸ் அதே கெட்டப்பில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். லோகேஷ் கனகராஜ் எப்படிப்பட்ட டேரக்டர் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ரிட்டன் கம்பேக் கொடுக்குறப்ப பழைய லோகேஷ் கனகராஜை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.